இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை கடத்தாமல் வேத பகுதிக்கு செல்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கம் அப்படி என்றால் என்ன? உலகம் முடியாது என்பதை கர்த்தருடைய வார்த்தை முடியும் என்கின்ற அந்த பிரசங்கம் தான் பைத்தியம் என்கின்றார்கள் இந்த உலக மக்கள். நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கண்மூடித்தனமா நம்புறீங்க. உங்க வியாதிய சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லலாம். உங்க பிரச்சனை அவ்வளவுதான் சொல்லிட்டு இதுக்கு மேல உன்னால வெளியவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு உலக மக்கள் சொல்லலாம். ஆனா அவங்க கிட்ட நீங்க கடவுள் மீது உள்ள விசுவாசத்தினாலே என் கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் நீங்க சொல்லுவீங்க. உங்க வார்த்தை அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். அததான் அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கண்மூடித்தனமா நம்புங்க, ஆண்டவரை கண்மூடித்தனமா நம்புங்க. சூழ்நிலைய பார்க்காதீங்க, வியாதிய பார்க்காதீங்க, பரலோகத்தை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் தாமே இன்று உங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தையில் உங்களை ஒவ்வொரு நாளும் இணைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஒவ்வொருவரும் இருப்பதாக. ஆமென்.